ஹலோ நண்பா, இம்பேக்ட் வீடியோஸ் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து ஒரு பக்காவான தம்ப்நெயிலை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூடியூப் வீடியோவுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து தம்ப்நெயிலை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளோட சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடையாது. நம்மளோட கண்டென்ட்டை யாருமே நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டது இல்லை. இப்போ நம்மளோட கண்டென்ட் மாதிரியே கிட்டத்தட்ட 10 கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, நம்மளோட கண்டென்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு அழகான தம்ப்நெயில் வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தெருவில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஹோட்டல் இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த ஹோட்டலுக்குள்ளே போவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே தான் நம்ம வந்து நுழைவோம். அது மாதிரி தான் நம்மளோட தம்ப்நெயிலும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஹோட்டலில் உள்ள சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட கண்டென்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்மளோட வீடியோஸை கிளிக் பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும். அதனால நல்ல நல்ல தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வருஷம் வந்து நான் வந்து ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் வந்து இந்த கேன்வா ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நான் வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்காவான தம்ப்நெயிலை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். நம்மளோட தம்ப்நெயில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கிளிக் த்ரூ ரேட் வந்து அதிகமாக இருக்கும். கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நிறையா புது யூடியூபர்ஸ் வந்து நம்மளோட சேனலை வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேன்வா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து மெயில் ஐடி வச்சுட்டு லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துடும். இதுதான் ஹோம் பேஜ். இங்கே மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கேட்டகரி வைஸாகவே வந்து தம்ப்நெயில் வந்துடும். இதுலேருந்து நம்ம வந்து தம்ப்நெயில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் ஃபுல்லாக எல்லா தம்ப்நெயிலும் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் நிறையா வரும். இந்த தம்ப்நெயில் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கா, இதை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வேறு இமேஜ் வைக்கிறோம் அப்படின்னா சில இடங்களில் வந்து நம்ம கரெக்டாக அந்த சைஸ்க்கு இமேஜ் வைக்க முடியாது. இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் ஒர்க் அவுட் அப்படின்னு இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பாதிக்கு பாதியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வேறு இமேஜ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறனால நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு நமக்கு வந்து எக்கச்சக்கமான இமேஜஸ் வந்து இதில் இருக்கும். இதுலேருந்து நம்ம வந்து நல்ல இமேஜஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து யூடியூப் சம்மந்தமாக டிப்ஸ் வழங்குறதுனால நான் வந்து லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா லேப்டாப்ஸ் ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. இதில் இந்த ப்ரோன்ற ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் மார்க் வந்து வரும். அதனால் இது இல்லாத மாதிரி ஃப்ரீ வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தம்ப்நெயில் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியாக ஒரு தம்ப்நெயிலை வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணது இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. இதை வந்து கரெக்டாக அந்த பிளாங்க் இமேஜோட கரெக்டாக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா டெக்ஸ்ட் வந்து கீழே இருக்குது. இல்லை எனக்கு வந்து தனியாக டெக்ஸ்ட் வேணும்னா ஆட் அ ஹெட்டிங் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஹவு டு கிரியேட் அ பியூட்டிஃபுல் தம்ப்நெயில். இப்போ
அதுவே ஒரு டூப்ளிகேட் வேணும்னா நம்ம டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் போய்ட்டு திரும்ப நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம். கலர்ஸு, ஃபாண்ட் சைஸு எல்லாமே இருக்குது. இதில் போய்ட்டு நம்ம வந்து எல்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து இன்னும் அழகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ஸு, ஃப்ரேம்ஸு இதெல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஷேப்ஸு இதெல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்மளோட தம்ப்நெயில் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டார்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த எலமெண்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் வேணும்னா எத்தனை வேணால் நம்ம வச்சுக்கலாம். அதேமாதிரி ஷேப்ஸ் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் இருக்குது, ஃப்ரேம்ஸு பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ்க்குள்ளே டெக்ஸ்ட் எழுதுனா இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதில். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இயர் கொடுக்கணும்னா நம்ம வந்து 2021 இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இயரெல்லாம் நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா மேலே ஆப்ஷன் இருக்கா, மேலே ஒரு பட்டன், இதை வந்து கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ்னு கொடுக்கலாம். நீங்கள் சேவ் ஆகிடும் நம்மளோட இது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பக்காவான தம்ப்நெயில் நம்ம வந்து உருவாக்க முடியும். கண்டிப்பாக வந்து தம்ப்நெயிலுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட வீடியோஸ் நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. இது வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.